அடுத்த ஆள் வாங்க, அங்கேயும் போகணும். டக்குன்னு வாங்க. கொஞ்சம் தள்ளி நீங்க. சரி, 2 நாளா சுற்றியான காய்ச்சல் சார். வேற இந்த முதுகுக்குள்ள கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கு சார். இந்தாங்க, அங்க போய் கொஞ்சம் அதுல மருந்து எடுத்துட்டு போங்க. அடுத்த ஆள் வாங்க. என்ன காண இல்லையாப்பா மச்சான்? என்னடா அடுத்தியா போ. எங்கடா குளிசையை எடுக்கிறதுக்கே மனசு இல்லடா. போனேன் என்ன கேட்கல. காய்ச்சல் மனமான எழுதினா என்ன ஏது எவ்வளத்துக்கு ஒன்றுமே கேட்கலடா. இதெல்லாம் கேட்குறேன்டா. அதே டிஸ்பென்சரியில் கொஞ்ச நேரத்துக்கு போகிறோம். அங்கே 4 மணிக்கு அவரை டிஸ்பென்சரியில் அவர் தான் இருப்பாரு. எப்படி மட்டும் பாப்பாண்டு அது பிரைவேட்டாக போனீங்கன்னா எப்படி பாப்பாண்டு மட்டும் நீ பாரு. ஏறுமுதல் போகிறதுக்கு வாங்க. தம்பி வாங்களே, இப்படி வாங்க, பக்கத்துல வாங்க. இப்பதான் உங்களோட வருத்தம் என்னன்னு டாக்டருக்கு அறிய தெரியும். வாங்க, கிட்ட வாங்க, இன்னும் கிட்ட வாங்க. தம்பிக்கு என்ன? சரி, 2-3 நாளா சரியான காய்ச்சல். காய்ச்சல். இந்த முள்ளோண்டு கடுமையா நோவுது சார். நோவுதா? எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. நான் தார மருந்த டைமுக்கு நீங்க போடணும். சரி சரியா தம்பி? வேற என்ன தம்பிக்கு? கை 2-3 நாளா கொஞ்சம் மரம் இருக்கு சார். யாருக்காச்சும் புட்டிச்சு சொத்தையில் 2 இட்டிக்கணும் போலையும் தோணுது சார். அப்படியெல்லாம் நீங்க விஷயமானா ஊசி ஒன்று இருக்கு, இதுக்கு போட்டா தெம்பா இருப்பீங்க நீங்க. ஏன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் சார். ஏன் நீங்க அரசாங்க ஸ்கூல்லையா படிக்க? அதை படிக்காம தம்பி டாக்டர் ஆகிருக்கும். சம்பளம் அரசாங்கத்திலே எடுக்கிறீங்க. ஏன் அங்க வர ஆட்களை எல்லாம் ஒரு நாய் மாய் பாஞ்சி நடத்துறீங்க? இங்க உங்கள்ட்ட இவ்வளத்துக்கு வந்த உடனே தலைய துறாவி எப்படி இருக்கிறீங்க ஏது இருக்கிறீங்கன்னு காலையில நான் உங்கள்ட்ட வந்தேனே, ஞாபகம் இருக்கா? வந்தேன் காய்ச்சல் வருத்தம் சடார்னு எழுதினீங்க. என்ன ஏது எதுவுமே கேட்கல. ஏன் சார் காசுண்டா ஒரு மாதிரி நடக்கிறீங்க, காசு இல்லைண்டா ஒரு மாதிரி நடக்கிறீங்க? நீங்க அரசாங்கத்துல வேலை செய்யறீங்க, நாங்க கஷ்டப்படுற காசுல வழி எடுத்து தானே சார் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. முதல்ல டாக்டர்ங்கிறது ஒரு மனிதாபிமானமான தொழில் சார், விளங்குதா? எங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தா முதல்ல அல்லாட்ட போறோம், அதுக்கப்புறம் ஓடி வரோம் உங்கள்கிட்ட தான். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? காசு தாரவன் ஒரு மாதிரி பாக்குறீங்க, காசு இல்லாதவன் ஒரு மாதிரி பாக்குறீங்க. அப்ப அரசாங்கம் இப்ப உங்கள்கிட்ட வந்து நாங்க சேனல் பண்ணி உங்களை காட்டுனா மட்டும்தான் நீங்க என்ன செய்றீங்க? அங்க வந்த உடனே நல்லா பாக்குறீங்க. உங்களை வந்து புக் பண்ணி உங்கள்ட்ட காசு தராதவன நான் என்ன உங்களுக்கு கணக்கு இல்லை. ஏன் சார் இப்படி இருக்கிறீங்க? ஒரு சில உங்களை மாதிரி டாக்டர் ஒரு சிலர் இருக்கிறதாலதான் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே மக்களுக்கு வெறுத்து போகுது. இருக்கிற நான் தருவேன், இல்லாதவன் என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க. வேலையெல்லாம் என்ன செய்யும்? கொஞ்சமாச்சும் வாங்குற சம்பளத்துக்காச்சும் உண்மையாரிங்க சார். இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. மனிதநேயம் இருந்தால் ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் எங்களை பின்தொடருங்கள். நன்றி.